அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று அல் அக்ஸா பிரிகேட்ஸ் இன்று நடத்திய தாக்குதலில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய இராணுவத்தை சேர்ந்த 40க்கும் அதிகமானவங்க மரணமடைஞ்சு இருக்கிறார். அதே நிலையில் 30க்கும் அதிகமானவங்கள் படுகாயமடைஞ்சும் இருக்கிறார். இவங்களை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு ஹெலிகாப்டர்களும் அதிகமாக சிரமப்பட்டிருக்கிறதாக செய்திகளும் நமக்கு அறியக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு ஒத்த தாக்குதல் தான் இன்று காசாலையும் நடைபெற்றிருக்கிற வேறு சில பகுதிகளிலும் பல தாக்குதல்கள் நடைபெற்று இஸ்ரேலிய இராணுவத்திற்கு இன்றும் பல இழப்புகளை கொண்டு கொடுத்திருக்கிற இந்த நிலையில சுஜையாவில் நடந்த தாக்குதல்களையும் பல மெர்காவா டேங்குகள் கொண்டு இன்றைக்கும் கொண்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற ஹமாஸினுடைய கொண்டு போர் நிறுத்த உடன்படிக்கை இது இன்று வரைக்கும் கொண்டு சரியான முடிவுகள் எட்டப்படாத நிலையில இன்றும் கொண்டு அதை பற்றின கொண்டு பேச்சுவார்த்தைகள் கொண்டு நடந்து கொண்டு இருக்கிற நாளைக்கு சில நேரங்களில் அந்த பேச்சுவார்த்தைகளினுடைய முடிவுகள் வரக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கிற இன்று காசாவில் நடைபெற்ற இன்னும் ஒரு படுபயங்கரமான தாக்குதல்ல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்த 30க்கும் மேற்பட்டவங்கள் கொண்டு மரணமடைஞ்சும் அதே நிலையில் 25க்கும் மேற்பட்டவங்கள் படுகாயமடைந்தும் இருக்கிற காசா மக்களோட மரண எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் 70-80 பேருக்கு மேற்பட்டவங்க அங்கும் கொண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தால் கொண்டு படுகொலை செய்யப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன். அதே கொண்டு மாதிரி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ வீரர்களுடைய மரண வீதமும் காசால அதிகரித்து கொண்டு தான் இருக்கிற இந்த நிலையில ஹவுதிகள் நேற்று இஸ்ரேல் மீது நடத்தின தாக்குதல்கள் இடைவிடாத தாக்குதலா பல மணி நேரங்கள் இடம்பெற்றதான செய்திகளும் நமக்கு வந்ததாக அறியக்கூடியதாக இருக்கிற இந்த தாக்குதலில் இஸ்ரேலர்களுக்கு நடந்த சேத விவரங்கள் அவங்க அறிவிப்பு கொடுக்க இல்லை. இந்த நிலையில ஆஸ்திரேலியாவில் கொண்டு மெல்போர்ன் நகரத்தில் கொண்டு இன்று கொண்டு இஸ்ரேலிய யூத வழிபாட்டு தலங்கள் மற்றும் அவர்களினுடைய ரெஸ்டாரண்ட்கள் மீது உணவகங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் படு சேதங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டுகளும் யூத வழிபாட்டு தலங்களும் சேதமடைந்திருப்பதாக நமக்கு வந்த செய்திகளின் ஊடாக நாம் அறியக்கூடியதாக இருக்கு. இந்த நிலையில காசாவினுடைய போர் நிறுத்தத்தினுடைய கொண்டு முடிவுகள் இன்றும் எட்டுப்படாத நிலையில் நாளை இதுக்குரிய கொண்டு முடிவுகள் எட்டப்படக்கூடிய சாத்தியக்குறிகளும் கொண்டு இருக்கிற. இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்வில் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.